ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அவினாசி சிவன் கோவில் இருக்குது. பாருங்கள், சூப்பர் கோவில் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு லீவு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் லீவு கேட்டேன். கண்டிப்பாக எனக்கு லீவு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி கிடச்சிது. பார்த்தீங்கன்னா சரி, போகிற வழி தானே, ஹாஸ்பிட்டல் போகிற வழி தானே அப்படின்னு நம்ம சாமிக்கிட்ட நம்ம தங்கச்சிக்கு காய்ச்சலையும் வேண்டிட்டு போகணுன்ட்டு போனேன். பாருங்கள், அவினாசி கோவில் இது. அவினாசி எல்லோரும் தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சூப்பர். இந்த பாருங்கள், இந்த கோவில் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிவன்கிட்ட வேண்டினேன். எல்லாருமே மாலையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்களே அப்படின்னு நினச்சி நான் யோசித்தேன். சரி, மாலை வண்டிக்கு நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ளவே யோசிச்சு நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்பா கிட்ட. உடனே என்ன பண்ணார், நான் சரி அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓம் சக்தி அம்பாவை போய் பார்க்குறேன். மாலை கிடைக்கலன்னு வெளியே வராமல் நினச்சேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் எனக்கு இந்த மாலை வண்டி கட்டுறதுக்கு கொடுத்துருக்கா. இது பெரிய விஷயம் தானே. அதாவது நம்ம மனசை நினச்சிது அந்த அப்பங்கிட்ட தான் நான் நினச்சேன். ஆனால் நீ இப்போது அம்மா கிட்டே இருக்கு உனக்கு மாலை அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாலை கிடச்சிது. உண்மையாகவே அவ்வளோ பெரிய ஹாப்பி. கோவிலுக்கு வந்தாலே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை விட நம்ம கோவிலுக்கு வரோம் பாருங்கள், அதுதான் நமக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கோவிலுக்கு வந்தோம்னா மறந்துடும். அதுவும் இல்லாமல் நான் வேண்டுதும் மனசில் நினைக்கிறதும் நமக்கு நடக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் பெரிய சந்தோஷம். இப்போ அரசமத்த பிள்ளையாக இருப்பாருங்க. இது எப்போவுமே அவினாசி கோவிலுக்கு இன்றைக்கி வரணும்னு எனக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா வேக வேகமாக சாமி கும்பிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் பிடிக்குது, எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு உடனே வந்துட்டேன். எனக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சியை பார்க்க வந்ததுக்கு எனக்கு இவர் கூப்பிட்ருக்காரு. என்ன நான் அவளை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன், ஆனால் என்னை கூப்பிட்ருக்காரு. எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். எனக்கு அதாவது ஆனந்த கண்ணீரே வருது. இந்த அளவுக்குலாம் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லோரும் பாருங்கள், அவினாசி கோயில் இங்கே சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே பாருங்கள். எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காகவும் நான் மனசார வேண்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், கோயில் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு நாளைக்கு. வெளியூரில் இருக்கிறவங்களாம் இந்த அவினாசி சிவன் கோயிலுக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ செமையாக இருக்கும். கோவிலை சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அப்பன் வந்து கைவிட மாட்டான். அப்பவும் சொல்கிறேன், சிவனும் சரி முருகனும் சரி எந்த ஒரு தெய்வமாக இருந்தால் சரி மனசார வேண்டுங்க. மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் நம்ம கையில் கிடைக்குன்றது இது ஒரு எனக்கு இது கிடைச்சதுனால சொல்கிறேன்ல. எல்லாமே சரிங்க, இந்த விஷயம்ல எல்லா விஷயமும் நான் வேண்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக கடவுள் இல்லாமல் நான் இல்லை. என் அப்பன் முருகன் தான், மருதமலை முருகன் தான். இன்றைக்கி இவர் பார்க்குறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காரு, நான் வந்திருக்கேன். எனக்கு பாருங்கள், இன்றைக்கி கிடச்சிது. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா. என்னால் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த மாலை கிடச்சிதுமே வண்டிக்கு போடுங்கன்னுட்டு. ஐயோ சாமி, சூப்பர். எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். எல்லா நாளுமே இங்கே நம் அவினாசி சிவன் கோயிலில் வந்து எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். கூட்டம் இல்லாமலாம் இருக்காது. எல்லா வசதியும் இருக்குது. ஒரு பஸ்ஸு, எத்தனை பஸ் வேணாலும் நிறுத்தலாம், எத்தனை கார் வேணாலும் நிறுத்தலாம், எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோவிலும். அதுவும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரீங்களா, கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தாலும் எல்லாம் நினச்சதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். என்னென்ன வேண்டுறீங்களோ எல்லாமே வேண்டிகிட்டு வாங்க, இங்கே எல்லாமே நடத்தி கொடுப்பாரு சிவன் கோவிலில். அவினாசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவினாசி சிவன் கோவில். ஓகேங்களா. கோயில் குளம் பாருங்கள், சூப்பராக இருக்கா, மீன்லாம் இருக்கும். பாருங்கள், எப்படி இருக்குது குளம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். மீனில் நிறையவே இருக்கும். இது ஒரு விசேஷமாக இருக்குது. கோயில் வந்து விசேஷம் ரொம்ப. எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, இந்த சிவன் கோயிலுக்கு வந்தால் மட்டும் எப்போவுமே நான் சாப்பிட்டு வயிறாரே சாப்பிட்டு மனசார உட்காந்து நிம்மதியாக போகும்போது, வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உடம்பே ஃப்ரீயாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும், அமைதியாக இருக்கும் இடமே. எங்கள் வீட்டுக்குள்ளவே சொல்கிறேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் கோவிலுக்கு வரக்கூடாது. நான் கோவிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போகலாம். தங்கச்சி ரொம்ப உடம்பு முடியாமல் அட்மிட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. நான் அதனால் சாமி அவங்க வரத்துக்குள்ளே லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வந்திருக்கேன். எங்கள் தங்கச்சி இன்னும் கோயம்புத்தூர்லேருந்து இன்னும் அவினாசிக்கு வரலைங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இன்னும் வரல, அவள் வந்துட்டுருக்கா. ஓகே மேம், ஏதோ டாக்டர் வந்துட்டுருக்காங்களாம்மா, அவங்க கூட வந்துட்டுருக்கேங்க காரில் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு ஒரு பதட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.